தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய். எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் தரும், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. ஆமென். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தானையா. என்னை என்றும் நேசதானையா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. என்னை மறவாமல் என் நினைவாய் இருப்பவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆமென். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. Glory, hallelujah. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. ஆமென். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீர்தானையா. என்னை என்றும் மேய்ப்பர் நீர்தானையா. நன்மை கிருபை என்று பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. நன்மை கிருபை என்று பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஸ்தோத்தரிப்பேனா. ஆமென். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. Glory. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. ஹல்லேலூயா. என் வாழ்வில் செய்தீரே. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர், தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய். ஹல்லேலூயா. எட்டாத உயரத்திலே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா. Glory. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்தரிப்பேனா. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. ஸ்தோத்தரிப்பேன். எண்ணில்லா நன்மைகள் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே. ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேனா. முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேனா. முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா.
எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. ஹல்லேலூயா. எண்ணில்லா நன்மைகள். ஆமென். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான். Glory. முழு மனதோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். எண்ணில்லா எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. ஹல்லேலூயா. எண்ணில்லா நன்மைகள். முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். நல்ல கரங்களை தட்டி எண்ணில்லாத நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த தேவனுக்கு முழு மனதோடு ஸ்தோத்திரங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். நன்றி, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. நம்மில் உண்டான நன்மைகள், உயர்வுகள், மாற்றங்கள் எல்லாமே அவருடைய கிருபையினாலும் தயவினாலும் அன்பினாலும் வந்தது. ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். எனில் உண்டான நன்மையாம் உம்மால் வந்தது. எனில் உண்டான நன்மையாவும் உம்மால் வந்தது. எனில் உண்டான தீமையாவும் என்னால் வந்தது. எனில் உண்டான நன்மையாவும் உம்மால் வந்தது. உம் கிருபையால் வந்தது. உம் கிருபையால் வந்தது. ஒரு விசை கூட எனில் உண்டான நன்மையாவும் எனில் உண்டான தீமையாவும் என்னால் வந்தது. எனில் உண்டான நன்மையாவும் ஓ கிருபையால் வந்தது. கிருபையால் கிருபையால் வந்தது. கைகளை உயர்த்தி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எனில் உண்டான உயர்வு யாவும் எஸ் எனில் உண்டான தாழ்வு யாவும் என்னால் வந்தது. எனில் உண்டான உயர்வு யாவும் உம்மால் வந்தது. உம் தயவால் வந்தது. உம் தயவால் வந்தது. ஒரு விசை கூட எனில் உண்டான உயர்வு, எனில் உண்டான உயர்வு யாவும் உம்மால் வந்தது. எனில் உண்டான தாழ்வு யாவும், எனில் உண்டான உயர்வு யாவும் உம் தயவால் வந்தது. தயவே உம் தயவால் வந்தது. கைகளை உயர்த்தி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ராஜா, நன்றி இயேசப்பா, நன்றி ஆண்டவரே. ஆமென். எனில் உண்டான மாற்றம் யாவும் உம்மால் வந்தது. எனில் உண்டான ஏமாற்றங்கள் என்னால் வந்தது. எனில் உண்டான மாற்றம் யாவும் உம் அன்பால் வந்தது. உம் அன்பால் வந்தது. ஓ எனில் உண்டான மாற்றம், எனில் உண்டான
எனில் உண்டான ஏமாற்றங்கள் ஆமென். எனில் உண்டான மாற்றம் யாவும் உம்மால் வந்தது, உம் அன்பால் வந்தது, அன்பால் வந்தது, உம் அன்பால் வந்தது. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்முடைய அன்புக்காக நன்றி, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி, உம்முடைய தயவுக்காக நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி. உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய காருண்யத்திற்காக நன்றி, உம்முடைய உண்மைக்காக நன்றி. நன்றி இயேசுவே, உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி. ஓ ரபா சதனரே, நன்றி இயேசுவே. எனில் உண்டான நன்மையாவும் உம்மால் வந்தது, எனில் உண்டான தீமையாவும் என்னால் வந்தது, எனில் உண்டான உம் கிருபையால் வந்தது, உம் தயவால், உம் தயவால் வந்தது, உம் அன்பால், உம் அன்பால் வந்தது, உம் கிருபையால், உம் கிருபையால் வந்தது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய அன்பை எண்ணி துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். நம்முடைய வாழ்வில் அவர் பாராட்டின அவருடைய கிருபைகள் அது எவ்வளவு அதிசயமானவைகள். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஆண்டவர் பாராட்டின தயவு எதற்குமே நாம் பாத்திரவான்களே அல்ல. ஆண்டவர் இதுவரை நம்மை தாங்கினார், இதுவரை நம்மை தப்புவித்தார், இதுவரை கொண்டு வந்தார். தாவீது அப்படிதான் சொல்வார், என்ன இதுவரை கொண்டு வந்ததற்கு இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார். அப்படி சொல்லும்போது எங்க இருந்தெல்லாம் கொண்டு வந்திருப்பா. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இதுவரை கொண்டு வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தீர், மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமா. ஆண்டவர் மாறாமல் விலகாமல் இருந்து நடத்தின அவருடைய கிருபைகளுக்காக நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இந்த பாடலை நன்றி நிறைந்த இருதயத்தோடு கரங்களை தட்டி பாடி ஆண்டவருக்கு மகிமை
ஆமென். ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. எத்தனை பேர் நம்பி சொல்வீங்க? எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழியறியா அலைந்த என்னை கண்டீரே கண்களா, வழியறியா கண்டீரே உம் கண்களால். ஆச்சரியமானவரே என் வாழ்வில், ஆமென். ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தி, துன்பங்களை கண்ட சரியாக மகிழச் செய்தி. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, சொந்தம் என் வாழ்விலே பாராட்டின தயவுக்கு நான் பாத்திரவானே அல்லப்பா. இதுவரையில் நீ தாங்கினீரே, எவ்வளவு தகுதி இல்லாண்டவரே, எவ்வளவு நான் தகுதியும் இல்ல, மாறாமலே கூடவே இருந்தார் அல்லவா, விலகாமல் நடத்தினாரே. ஆமென். மாறாமலே விலகாமலே, ஆமென். ஆச்சரியமானவரே என் வாழ்வில், ஆமென். ஆச்சரியமானவரே, 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 அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, ஓ
ஹalleluya. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லு. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆமென். அதிசயமானவரே, மறுபடியும் சொல்லும். ஆச்சரியமானவர், ஆச்சரியமானவரே, அதிசயமே, ஆச்சரியமே, ஆச்சரியமானவரே, அதிசயமா. நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு கர்த்தர் ஆச்சரியமானவைகள், அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம் அதிசயம், அவருடைய நாமம் அதிசயம். ஓ துதிக்கிற உள்ளமே, அதிசயங்களை எதிர்பார்க்கிற மாதமா இருப்பதாக. கர்த்தர் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிற மாதம் இது, ஆச்சரியமானவைகளை நடப்பிக்கிற மாதம் இது. glory 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 glory. 2 நிமிஷம் நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போடு அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க அந்நிய பாஷையில அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக கர்த்தர் அதிசயத்தை செய்கிறார். நம்முடைய புத்திக்கு எட்டாதது, விவரிக்க முடியாதது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கு நான் பாத்திரவானே அல்ல. வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க பாராட்டுகிற அந்த தயவுக்கு நான் பாத்திரவானே அல்ல ஆண்டவரே, நான் பாத்திரவானே அல்ல ஆண்டவரே, நான் பாத்திரவானே அல்ல. என் வாழ்க்கையில நீர் பாராட்டுகிற தயவு, நன்றி ஆண்டவரே, நான் பாத்திரவானே அல்லப்பா. ஆண்டவரே, இன்னும் என்னை ஒரு பொருட்டாய் நினைக்கிற முடிய அன்புக்காக ஸ்தோத்திரம். என் மேல் கிருபையாய் நினைவு கூறுகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் எவ்வளவோ நான் தகுதியும் இல்லை, மாறாமலே உடனிருந்தீ நடத்தி வந்தீர், மாறா நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவர் என் வாழ்வில் அதிசயமா. Glory Sharabala Baraba Karabala Baraba Orabama Shatara Rakadara. 2 கரங்களை உயர்த்தி இருதயத்திலிருந்து நன்றி அப்பான்னு சொல்லுவோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, மனதார நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்த சுகத்துக்காக நன்றி, நீர் தந்த பலத்துக்காக நன்றி, நீர் தந்த வாழ்வுக்காக நன்றி, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி, நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம். அப்படியே தேவ சமூகத்திலே நின்றவாறே
இந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியா தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து முடிந்த 2 கைகளை உயர்த்தி இந்த மாதத்தின் 31 நாட்கள் வேண்டிய கிருபைகளை தந்து நடத்தும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் நடத்துவீராக. என் கைகளை திடப்படுத்தும்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் கைகளை திடப்படுத்தும், எங்களை திடப்படுத்தும். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய ஆலோசனையும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் கர்த்தருடைய அதிசயங்களும் ஒவ்வொரு குடும்பங்களில் தங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் கிருபையாய் வழி நடத்தும், கிருபையாய் காத்துக்கொள்ளும். நீ நல்லவர். இந்த மாதம் ஒவ்வொருவருக்கு நன்மையாய் இருக்க கிருபை செய். அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து வார்த்தை மூலம் எங்களோடு பேசும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த 7வது மாதத்தின் காலை இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற, ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 6 மாதங்கள் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார், அதிசயமாய் நடத்தினார். நாம் பாடினது போல அவர் பாராட்டின தயவுக்கு நாம் எவ்வளவும் பாத்திரவான்களே அல்ல, மாறாமல் உடனிருந்தார். எத்தனை பேர் சொல்லுவீங்க, என் கூடவே இருந்தார்? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் கர்த்தர் ஒரு அருமையான வார்த்தையை கடந்த நாளிலே தந்து பேசினார். அதை தான் நாம் கேட்க போகிறோம். 2 நாளாகம புஸ்தகம் அதனுடைய 25வது அதிகாரம். 2 நாளாகமம் 25வது அதிகாரத்தின் 9வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். 2 நாளாகமம் 25:9. அதற்கு அமத்சியா, அப்படியானால் நான் இஸ்ரவேலின் சேனைக்கு கொடுத்த 100 தாலந்திற்காக செய்ய வேண்டியது என்ன என்று தேவனுடைய மனுஷனை கேட்டான். அதற்கு தேவனுடைய மனுஷன், அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும் என்றார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் தந்த வார்த்தை இந்த 9வது வசனத்தின் பிற்பகுதி, அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 100 தாலந்து வெள்ளி நஷ்டமாகிறதே என்று கவலைப்படும் போது அந்த அமத்சியாவுக்கு சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். கடந்த வாரத்தில் வேறொரு வார்த்தையை தான் ஆண்டவர் தியானிக்க வைத்து கொண்டிருந்தார். நான் நினைத்தேன் அந்த வார்த்தை தான் இந்த மாதம் வாக்குத்தத்தமாக இருக்கும் என்று. ஆனால் திங்கட்கிழமை காலையில் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு இடைபட ஆரம்பித்தார். நம் ஆண்டவர் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை தருகிறவர். ஆமென். சில நஷ்டங்களை குறித்து, சில காரியங்கள் கைவிட்டு போனதை குறித்து ஏக்கத்தோடு கலக்கத்தோடு இந்த சத்தத்தை இந்த காலை வேளையில் சமீபத்தில் தூரத்தில் இருந்து கேட்கிற உள்ளமே, உன் தேவன் யார் என்பதை நீ அறிந்து கொள். எதை இழந்தாயோ, எது நஷ்டப்பட்டு போகிறதோ அதை பார்க்கிலும் அதிகமாய் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம் தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். சகலத்தையும். யோபு 42:2 அது யாரை வச்சு தான் சொல்றார் அப்படின்னா, யோபு வச்சு சொல்றார்.
தேவனை குறித்து நிறைய காரியங்கள் யோபுவின் புஸ்தகத்தில் யோபுவின் நண்பர்களை வைத்து சொல்ல வைத்திருப்பார். ஆனா இப்படி ஒரு காரியத்தை கர்த்தர் யார் வாயாலே சொல்ல வைத்தார் தெரியுமா? எல்லாமே இழந்து எல்லாமே நஷ்டமானவனை வச்சு சொல்ல வைத்தார். அப்படி சொல்ல வைத்தவர் அவன் கண்களில் காண வைத்தார். என்ன அவன் என்ன என்ன இழந்தானோ அதை பார்க்கிலும் அதிகமாய் அதிகமாய் அதிகமாய். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவாங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். சகலத்தையும். இன்னைக்கு சில காரியங்கள் என்ன பண்ணுகிறது அப்படின்னா, நம்முடைய ஓட்டத்தை ஓட விடாமல் முடக்குகிறது. இந்த அமர்சியாவை மாதிரி. அப்ப அந்த 100 தாலந்து வெள்ளிக்காக நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன்? இங்க பாரு, அதை பார்க்கலாம், அதை பார்க்கலாம். ஹல்லேலூயா, அதை பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா, அதை பார்க்கலாம். ஆண்டவர் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகம் தருகிறவர், அதிகம் தருகிறவர், அதிகம் செய்கிறவர். அவர் அதிகமானதை தருகிறவர். அது மட்டுமல்ல, அவர் ஆச்சரியமானவைகளை செய்கிறவர் என்று சங்கீதம் 118:23 சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 3:20 அதிகமாய் செய்கிறவர். சங்கீதம் 118:23 ஆச்சரியமானவைகளை செய்கிறவர். என்ன ஆச்சரியமானவைகளை செய்கிறவர் பாருங்கள். ஒரு வாலிபன் கெதரேனே நாட்டில் ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் பிறந்து வளரும் போது அவனுக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பு உண்டாகுது. என்ன பாதிப்பு அப்படின்னா, 6000 பிசாசுகள் அவனுக்குள்ள புகுந்தது. ஒரு பிசாசு உள்ள வந்தாலே கதை கந்தல். ஆமாம். நம்ம 6000 சொல்லும்போது அவன் வாழ்க்கையே இழந்த நிலையில் நிற்கிறான். இந்த நேரத்தில் தான் கர்த்தர் அந்த பட்டணத்துக்குள்ளே என்ட்ராகிறார். அவர் என்ட்ராகிறார். அவர் எவ்வளவு ஆச்சரியமானவைகளை செய்தார் தெரியுமா? அந்த வாலிபன் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிட்டார். மார்க் 5:20 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் அவன் தெக்கப்போலி என்னும் நாட்டிலே பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அடுத்த வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுமா? எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். சீஷர்கள் வந்து சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆமாம், இதுதான் என் ஆண்டவருடைய செயல். அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன். யோபுவை 4 நண்பர்கள் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று சொல்லியிருந்தால் நமக்கு ஆச்சரியமாக இருந்திருக்காது. ஆனால் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தவனை வச்சு சொல்ல வைத்தார். வாழ்க்கையை இல்லாதவனை வைத்து இயேசுவை பிரசித்தம் பண்ண வைத்தார். அந்த கிரியை கர்த்தர் இன்னைக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு எதுவுமே சொல்ல முடியாத, செய்ய முடியாத நிலையில் இந்த சத்தத்தை யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ உங்களோடு தான் கர்த்தர் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். அதை பார்க்கிலும் அதிகம் செய்ய, அதிகமாய் செய்ய கர்த்தரால் கூடும். அவருடைய செயல்களை குறித்து ஆமென், அதை பேசிட்டே இருக்கலாம். அது அதிசயமானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகமானவைகள், ஆச்சரியமானவைகள், அதுக்கப்புறம் அதிசயமானவைகள். ஆமென். ஏசாயா 29:14 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அடுத்த வார்த்தை கவனிங்க, அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகங்களின் விவேகம் மறைந்து போகும் என்று. அந்த எவ்வளவு ஞானத்தை யூஸ் பண்ணாலும் இது எப்படி செஞ்சாருன்னு தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் யோபு லைஃப்ல தெரியாத ஒரு காரியம் என்னன்னா, எப்படி அவனுக்கு 2 மடங்கு கொடுத்திருப்பா. ஹல்லேலூயா. இதுதான் யோபு ஆரம்பத்திலேயே ஒரு லைனை சொல்லுவார், அவருடைய ரகசிய செயல், அவருடைய ரகசிய செயல். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் இதுவரையில் நீ தாங்கினதற்கு
நல்ல கவனமா கேளுங்க. நான் இன்னும் செய்திக்குள்ள போகவில்லை. நம் தேவனை குறித்த காரியத்தை மனதில் சில காரியங்கள் அப்படி விதைக்கணும் என்பதற்காக தான் இந்த வார்த்தைகளை டச் பண்ணிட்டு இருக்கிறேன். 3 வார்த்தைகள் உங்க மனசுல ஆமென். இந்த 1ஆம் தேதி காலையிலே ஆண்டவரை குறித்து, அவருடைய செயல்களை குறித்து உங்க மனதில் மீண்டும் மீண்டும் தொனிக்க பண்ணி கொண்டிருங்கள். 1, அவர் எனக்கு அதிகமானவைகளை செய்வார். அவர் எனக்கு ஆச்சரியமானவைகளை செய்வார். அவர் எனக்கு அதிசயமானவைகளை செய்வார். இது புரியவே இல்லை. நம்ம ஒன்று நினைக்கிறோம் தெரியுமா, அது நடந்தால் அது அதிசயம் கிடைக்காது. அது அதிசயம் அல்ல. நம்ம நினைக்கிறதுக்கு மேலே ஒன்று நடக்கும் தெரியுமா, அதான் அதிசயம். ஒன்று நடக்கும்போது எனக்கு தெரியும், இது தெரியும் அப்படின்னு. ஆமாம், சர்ப்ரைஸாக இப்போ ஒரு தகப்பன் வீட்டில் பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒன்று வாங்கிட்டு போகிறாங்கன்னு வைங்கள, சர்ப்ரைஸாக இங்கே பாரு நான் உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறேன் பாரு, எனக்கு தெரியும் இதான் வாங்கிட்டு வருவீங்கன்னு. ஆமாம், இப்போ பிள்ளைங்களுக்கு பர்த்டே வரும்போது ஆமாம் இப்போ ஒரு இது பிள்ளைங்க கிஃப்ட் ரேப் பண்ணி, எதுக்கு கிஃப்ட் ரேப் பண்ணி கொடுக்குறோம், உள்ளே என்ன இருக்குன்னு பிள்ளை பிரித்து பார்த்தா தான் இதுவா அப்படிங்கிறதுக்காக கொடுக்கும். அது வரும்போதே இதுதானே உள்ளே இருக்குது அப்படி சொன்னால் நம்ம கஷ்டப்பட்டு பேக் பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆகிரும். அது அதிசயமே கிடையாது. நம்ம அதிசயம் என்பது என்ன அப்படின்னு, ஞானிகளுடைய ஞானம் கெட்டு ஐயோ இது என்னது இது. அதனால தான் அவர் சிறையிருப்பை திருப்பும் போது எப்படி இருந்தோமா, சொப்பனம், இப்போ யாரும் சொப்பனம் காண வேண்டாம், சொப்பனம் காண்பது போல இருந்தோம். சொப்பனம் அது கர்த்தர் அவர்களுக்கு பெரிய கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று யார் சொல்லி கொண்டார்கள்? ஃபர்ஸ்ட் நானே சொல்லலை, ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறவங்க தான். ஏன்னா நான் எப்படி இருக்கிறேன், சொப்பனம் காண்கிறவங்க போல இருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் ரைட்டு. ஆமாம், பாருங்கள், எலிசபெத்துக்கு பெரிய மிராக்கிள் நடந்துச்சு. ஆனாலும் சைலண்டாக கதவு ஜன்னல்லாம் பூட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பிள்ளைக்கு ஒரு அசைவு இல்லை. அதனால் நம்ம எதுக்கு நம்மளும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பருவம் போல் அப்படியே இருந்துடும், உட்கார்ந்துருக்குறாங்க. அப்போ தான் மரியாள் ஓடி வராங்க. ஓடி வந்து பிரைஸ் தி லார்ட், கங்க்ராட்ஸ் அப்படி சொல்லும்போது தான் பிள்ளையே சொல்லுது. ஆமாம், அதுக்கப்புறம் அம்மா திறந்தாச்சு, கதவு திறந்தாச்சு, ஜன்னல் திறந்தாச்சு, அதுக்கப்புறம் வாயை மூட முடியாது. சிலருக்கு பிரச்சனை, வாயை திறக்க மாட்டாங்க, திறந்துட்டாங்க. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒரே பாட்டு தான், ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய செயல் அதிசயமானவைகள். இந்த நீங்கள் டெய்லி இந்த 3 சொல்லிட்டு ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீங்கள் அதிகமானவைகளை செய்வீர், ஆச்சரியமானவைகளை செய்வீர், அதிசயமானவைகளை செய்வீர். இன்றைக்கு உங்களை சுற்றி நடக்கிற காரியங்கள் அதிர்ச்சி அளிக்கிறதா இருக்கலாம், ஆனால் அது நடுவிலே ஆச்சரியமும் அதிகமும் அதிசயமும் செய்கிற ஒரு கர்த்தர் நமக்கு உண்டு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே இந்த அமத்சியாவுக்கு தேவனுடைய மனுஷன் மூலம் இந்த வார்த்தை கொடுக்கப்படுகிறது. ஆமென். எல்லார் வாழ்க்கையிலும் கர்த்தர் இப்படி செய்வாரா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் கிடையாது. அதுதான் ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லார் வாழ்க்கையிலுமே ஆண்டவர் இப்படி செய்வாரா? எல்லார் வாழ்க்கையிலும் செய்ய மாட்டார் என்பதற்கு வேதம் நமக்கு சாட்சி. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், நான் யார் மேல் இரக்கம் வைக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவருக்கு இதை செய்ய முடியுமான்னு கேட்டால் இது செய்ய முடியும். எனக்கு செய்வாரா என்பது ஒரு பெரிய கேள்வி. ஆமென். இங்கே இந்த சம்பவத்தை கொஞ்சம் டச் பண்ணிட்டு 1-2 காரியத்தை கூட சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த அமத்சியா யூதாவின் ராஜாவாக தனது 25ஆம் வயதில் தான் ராஜாவாக ஏற்படுத்தப்படுகிறான். ஆமென். இவன் என்ன செய்கிறான் என்றால் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அமத்சியா யூதா மனுஷரை கூடி வர செய்து அவர்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படியே யூதா பென்யமீன் தேசங்கள் எங்கும் 1000 பேருக்கு அதிபதிகளையும் 100 பேருக்கு அதிபதிகளையும் வைத்து 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்டவர்களை இலக்கம் பார்த்து யுத்தத்துக்கு புறப்படவும் ஈட்டியையும் கேடகத்தையும் பிடிக்கவும் தக்க யுத்த வீரர் 3 லட்சம் பேரை கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இவனுக்கு இப்போ யுத்த வீரர் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3 லட்சம் பேர். இது நடுவில் இவனுக்குள்ள என்ன தோணுதுன்னா, இது ஒருவேளை பத்தாம போயிட்டுனா
ஆமாம், இந்த 3 லட்சம் பேரை வச்சுட்டு நம்ம போய் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா அதனால் என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு தான் 100 தாலந்து வெள்ளியை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரரில், அதாவது இஸ்ரவேல் யூதான்னு பிரிந்து இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இஸ்ரவேல் மிகப்பெரிய பொல்லாப்புக்குள்ளே கிடக்கிறது. தேவன் இஸ்ரவேல் புத்திரரோடு கூட இல்லை. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா 100 தாலந்து வெள்ளி கூலிக்கு கொடுத்து இஸ்ரவேலிலிருந்து 1,00,000 பராக்கிரமசாலிகளை இந்த கூட்டத்திலே அமர்த்துகிறான். ஆமென். இவை எல்லாமே காரியங்கள் கைகூடி வரப்படுகிறது போல இருக்கிறது. இந்த நிலையில இனி யுத்தத்துக்கு போகலாம், இனி சத்துருவுக்கு எதிர்கொண்டு போகலாம் என்ற நிலையில் இருக்கும்போது தான் ஒரு தேவனுடைய மனுஷர் அங்கே வருகிறார். அங்கே வந்து அவனிடத்தில் சொன்ன முதல் வார்த்தை, ராஜாவே, இஸ்ரவேலின் சேனை உம்மோடு கூட வரலாகாது. காரணம், கர்த்தர் எப்ராஹிமின் சகல புத்திரராகிய இஸ்ரவேலோடும் இருக்கவில்லை என்று ஒரு பெரிய காரியத்தை அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியும். இந்த அமத்சியா இப்பொழுது என்ன செய்தாகணும் தெரியுமா? அவனுடைய தீர்மானத்தை மாற்றியாக வேண்டும். அவன் ஒரு காரியத்தை திட்டம் பண்ணி அதை செயல்படுத்தலான்னு இருக்கும்போது வார்த்தை வருகிறது, இல்லை இது தப்பு. ஒரு காரியத்தை நான் யோசித்துட்டு இருக்கும்போது என்னால் அதை மாற்ற முடியும். ஆனால் ஒரு காரியத்தை நான் செய்து ஓகே ஆகி வைத்த பிறகு அதை மாற்றணுங்கிறது ஒரு ஒரு பெரிய சவாலான காரியம். இந்த காலை வேளையில் ஆவியானவர் தருகிற தெளிவான வார்த்தை, ஆமென், தேவ திட்டம் இல்லை என்றால் அந்த காரியம், ஆமென், எல்லாம் முடிகிறது மாதிரி இருந்தாலும் நீ அதை மாற்ற ரெடி ஆயிட்டேன்னா கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ இழப்பதை விட, நீ நஷ்டப்படுவதை விட கர்த்தர் உனக்கு அதிகம் செய்ய கூடும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஒரு காரியம் வாய்க்க வேண்டுமானால் என்னை சுத்தி 1,00,000 பேர் இருக்கிறார்கள் என்பதனால் வாய்க்காது. காரிய சித்தியோ, நீதிமொழிகள் 16:33 எடுக்க வேண்டாம். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். எந்த ஒரு காரியம் சித்திக்கப்பட வேண்டுமானால், வாய்க்கப்பட வேண்டுமானால் அதுக்கு யாருடைய ஃபேவர் வேணும் தெரியுமா? கர்த்தருடைய ஃபேவர் இல்லாமல் எல்லாரும் ஒன்றா நின்று ஒரு காரியத்தை செஞ்சாங்க, ஆனால் வாய்க்கவே இல்லை. என்ன காரியம் சொல்லுங்க பார்க்கலாம்? பாபேல் கோபுரம். யாராவது எதிர்த்தாங்களா? ஒரு எதிர்ப்பு கிடையாது, ஒரு எதிர்ப்பு கிடையாது. ஊரே ஒன்றா நிற்குது, ஒரே மனதில். ஆமாம், பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்னாடி பார்த்த ஒரு மனம் எங்கே தெரியுமா பார்க்கலாம்? பாபேல் கோபுரத்தில் பார்க்கலாம். ஆமாம், வேற எந்த நெகேமியா அலங்கம் கட்டும் போது கூட இந்த ஒரு மனம் இல்லை. ஒரு மனம் இருக்கும், கல் போடும்போது ஒரு மனம் இருக்கும், பிரதிஷ்டை அன்னைக்கும் ஒரு மனம் இருக்கும். இடையில பல மனங்கள். ஒரு மனம் இருமனமாகும், இருமணம் பல மனமாகும், பல மனம் திருமணமாகாது. அவ்வளோதான், அது அப்படி போயிட்டே இருக்கும். ஆமாம். ஆனால் இங்கே பாருங்க, எல்லாரும் ஒன்றாய் நின்று கெட்டினாங்க. ஆனால் ஆண்டவருடைய ஃபேவர் இல்லாததுனால அது பாதியிலே விட வேண்டிய ஒரு சூழ்நிலை. எந்த ஒரு காரியமும், யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் யாராக மாறினானா? காரிய சித்தி உள்ளவனாக மாறினான். என்கிட்ட 3 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க, இன்னொரு 1,00,000 பராக்கிரமசாலிகள் கூட வந்துட்டாங்கன்னா இனி எந்த யுத்தம் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்போ யாருக்குள்ள வந்துட்டு அப்படின்னா அமத்சியாவுக்குள்ள வந்துட்டு, இந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு நேராக வருகிறது. இங்கே பாரு, இது வாய்க்காது, இது வாய்க்காது. ஏன் வாய்க்காது? ஆட்கள் குறைவா? ஆட்கள் குறைவில் வாய்க்காதது காரணம் கர்த்தரும் கூட இல்லை. கர்த்தர், அப்போ ஏன் கூட கர்த்தர் இல்லையா? அப்போ நான் என்னதான் பண்ணி ஆகணும்? என்னுடைய தீர்மானத்தை நான் மாற்றியாக வேண்டும். சில திட்டங்களை நான் மாற்றியாக வேண்டும். இந்த காலை வேளையில் நம்மளால் சில காரியத்தை ஆண்டவரே, நான் இப்படி பண்ணிட்டேன், இப்படி பிளான் பண்ணிட்டேன், இப்படி நான் யோசித்து வச்சுட்டேன், இங்கே இவ்வளோ நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், இங்கே இப்படி பண்ணிட்டேன். கர்த்தர் வார்த்தை அதற்கு ஃபேவராக வருதா அல்லது அதற்கு எதிராய் வருகிறதா? நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? ஃபேவராக வர்றது வர வார்த்தையை வெளிப்படலைன்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்போம்.
ஆமென். ஃபேவரா வர்றது வரைக்கும் நமக்கு யூடியூப் தட்டின ஒரு 4 வார்த்தையாவது ஃபேவரா வரும். ஆமென். ஆண்டவர் இங்க பாருங்க, இந்த அமட்சியா அப்படியே நிக்கிறான். 1 லட்சம் வெள்ளி, அதாவது 100 தாலந்து வெள்ளியை கொடுத்துட்டான். ஆமா, அது மதிப்பு அது கணக்கிட முடியாத மதிப்பு. 1 லட்சம் பராக்கிரமசாலிகள். கர்த்தர் கூட இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதே தீர்மானத்தை பிடிச்சிட்டு இருப்போம்னா அதுல உண்டாக போகிறது நஷ்டம் அல்ல, அதுல உண்டாக போகிறது இழப்பு. கர்த்தர் கூட இருக்கிறாரா? மோசே ஒரு வேர்டு சொல்லுவார் தெரியுமா? நீர் எங்களோடு கூட வராமல் இருந்தால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். இஸ்ரவேலர்கள் எல்லாரும் பாருங்க, ஆமென், ஒரு மலையில் ஏற துணிவாங்க. நாங்கள் பாவம் பண்ணிட்டோம், நாங்கள் திருப்பி போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேலரெல்லாம் துணியும் போது என்னாகும் 14வது அதிகாரம், ஆமாம், அதனுடைய 40 முதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இஸ்ரவேலர் எல்லாரும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். உடனே மோசே சொல்லுவார், நீங்க கர்த்தருடைய கட்டளை மீறுகிறது என்ன? அது உங்களுக்கு வாய்க்காது. ஏன் வாய்க்காது? 42 கர்த்தர் உங்கள் நடுவில் ஈரார். இந்த இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்க, கண்மலையின் தண்ணீரை குடித்தவங்க, மேகத்துக்கு கீழே இருந்தவங்க, மன்னாவை சாப்பிட்டவங்க. ஆமா, இவங்க தகுதியை இப்படி அடிக்கிட்டே போகலாம். என்னதான் நம்ம கிட்ட தகுதி இருந்தாலும் கர்த்தர் கூட இருந்தா மட்டும்தான் அந்த காரியம் வாய்க்கும். கர்த்தர் கூட இல்லைன்னா உங்களை சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் சரி அந்த காரியம் என்ன செய்யாது? வாய்க்காது. இதை ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை, நான் இப்படி பண்ணிட்டேன் அதனால இதை செஞ்சுதான் செய்வோம், ஆனா வாய்க்கணுமே. ஒரு காரியம் வாய்க்கணும்னா கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. ஆமென். இங்க பாருங்க, இந்த அமட்சியா இப்போ தீர்மானத்தை, திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலைக்குள்ளே வருகிறான். ஆமென். இங்கே சொல்லப்படுகிறது 8வது வசனம், 2 நாளாகும் 25:8, போக மனதானால் நீர் போம், காரியத்தை நடத்தும். ஆனா ஃபர்ஸ்டே சொல்லியாச்சு, காரியம் என்ன செய்யாது? வாய்க்காது. உனக்கு அதையும் தாண்டி போகணும்னா நீ போ, காரியத்தை நடத்தும், யுத்தத்துக்கு திடன் கொண்டு நெல்லும், தேவன் உம்மை சத்துருவுக்கு முன்பாக விழப்பண்ணுவார். சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை பாருங்கள், ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் தேவனாலே கூடும் அப்படிங்கிறார். என்ன அதுன்னு அர்த்தம்? தேவன் உனக்கு ஒத்தாசை பண்ணணும்னு நினைச்சிட்டாருன்னா உன்கிட்ட இருக்கிற கொஞ்சமே போதும். ஹல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறதுன்னு தெரியல. தேவன் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணணும்னு நினைச்சிட்டாருன்னா தாவீதே, உன் கையில இருக்கிற கவனே போதும், உன் கையில இருக்கிற கல்லே போதும். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு என்ன பிரச்சனை? என்கிட்ட கவன் இருக்கு, கோலியாத்து கையில பட்டையா இருக்கு. தேவன் உனக்கு ஒத்தாசை பண்ணணும்னு நினைச்சிட்டாருன்னா, ஹல்லேலூயா, ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசு தேவா, கண்ணோக்கி பார். ஆண்டவர் ஒத்தாசை பண்ண நினைச்சிட்டார்னா மோசே இந்த திக்குவாயே போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒத்தாசை பண்ணணும்னு நினைச்சிட்டார். அதனாலதான் சங்கீதக்காரன், அதாவது யுத்தத்துக்கு போகும்போது ஒவ்வொரு காரியத்துக்குன்னு பாடுகிற சங்கீதங்கள் உண்டு. அதுல தான் யுத்தத்துக்கு போகும்போது பாடுகிற சங்கீதம் தான் 20. அதுல என்ன பாடுவாங்கன்னா, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். ஏன்னா எங்க கிட்ட என்ன கிடையாது? ரதம் கிடையாது, குதிரை கிடையாது. நாங்க எதை குறித்து மேன்மை பாராட்டுவோம் தெரியுமா? எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய, அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா?
ரதத்திலையும் குதிரையிலையும் வந்தவங்க முறிந்து விழுந்தாங்க. ஹல்லேலூயா. ஒண்ணு இல்லாத கொஞ்சமுடைய நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை வருகிறது. சில வார்த்தை அனுகூலமா இல்லைன்னா கர்த்தர் அனுகூலமா இல்லைன்னு அர்த்தம். கர்த்தர் அனுகூலமா இல்லைன்னு தெரிஞ்சிட்டுன்னு வைங்களேன், நம்ம நம்முடைய திட்டத்தை, நம்முடைய தீர்மானத்தை மாற்றுகிறதுல நம்ம தயங்கக்கூடாது. அந்த நேரத்தில் நம்ம எதை பெருசா எடுக்கக்கூடாது தெரியுமா? 100 தாலந்து வெள்ளிய, சிம்பிளா சொல்லணும்னா நஷ்டத்தை. எது நஷ்டம்? 100 தாலந்து வெள்ளி நஷ்டமா, இல்லை கர்த்தர் இல்லைங்கிறது நஷ்டமா? அங்கே சொல்லுவோம், இங்கெல்லாம் சொல்லுவோம். ஆமா, எது நம்ம நஷ்டம்? ஆமா, 100 தாலந்து வெள்ளி இருந்து கர்த்தர் இல்லைன்னு வைங்கள, அதோட போச்சு. ஆனா கர்த்தர் இருந்து 100 தாலந்து வெள்ளி நஷ்டமாச்சுன்னா அதை விட அதிகமாய் ஆமென். அதை விட பாருங்க, இந்த யூதாஸ் 30 வெள்ளிக்காசு கமிட் ஆயிட்டான். நான் கட்டி தரேன், எனக்கு என்ன கொடுப்பீங்க? 30 வெள்ளிக்காசு வாங்கியாச்சு. வாங்கிட்டு பஸ்கால பண்டிகையில் உட்கார்ந்துருக்கும்போது ஜீசஸ் வராரு. ஜீசஸ் அவருடைய வஸ்திரத்தை மாற்றி ஒரு டவல் எடுத்து இடுப்பில் கட்டி அப்படி ஒவ்வொரு காலையா பிடிச்சு பேசுறாரு. நான் உன்னை கழுவா விட்டால் என்கிட்ட அவனுக்கு பங்கு இல்லை. கடைசியில் யார் காலையும் பிடிக்கிறார் அப்படின்னா யூதாஸ் கால். எல்லாரும் உணர்த்தப்படுறாங்க, நான் ஆண்டவரே. அப்படி கேட்ட கூட்டத்தில் யாரும் தான் கேட்டான் தெரியுமா? யூதாஸ். நான் நினைக்கிறேன் யூதாஸுக்கு இப்போ மனசு கொஞ்சம் இழகி இருக்கும். ஆனா ஐயோ, நான் வாங்கிட்டேனே 30 வெள்ளிக்காசு, வாங்கிட்டேனே 30 வெள்ளிக்காசு. இப்போ அவனுக்கு முன்னாடி என்ன 30 வெள்ளிக்காசா ஜீசஸா? இவன் ஜீசஸை விட்டுட்டு 30 வெள்ளிக்காசை பிடிச்சிட்டேன். ஏன்? நான் கமிட் ஆயிட்டேன். நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இனி இது வேண்டான்னு சொல்லி திருப்பி கொடுத்தா அந்த டீமே கொலகார கூட்டம். இப்போ நான் வேண்டான்னு சொல்லிட்டு திரும்பி கொடுத்தா நாளைக்கு எனக்கு எப்படி வேணாலும் பிரச்சனை வரலாம். இப்படி யோசித்து கடைசியில் எதை விட்டான் தெரியுமா? ஜீசஸை விட்டான். ஆமென். இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியுது. ஆனா ஐயோ 30 வெள்ளிக்காசு போயிருமே, ஐயோ இவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க, அவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க, இங்க நம்ம இப்படி சொல்லிட்டோமே, இவங்கள்ட்ட நம்ம இப்படி பேசிட்டோமே, இப்படி எல்லாரையும் ஒருத்தன் திருப்திப்படுத்தணும்னு பார்த்து கடைசியில் அவன் யாரை இழப்பான் தெரியுமா? ஜீசஸை இழக்கிறான். ஜீசஸை எப்போ யூதாஸ் இழந்தானோ, இந்த 30 வெள்ளிக்காசு அவனுக்கு கை கொடுக்கல. அவன் கூடவே நேத்து நைட்டு வர கூடவே இருந்தவங்க இங்க பாரு, அது நீயாச்சு உன் பாடாச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லும்போது அது நீயாச்சு உன் பாடாச்சு, கிளம்பு, அவ்வளவுதான். ஒருவரும் கை கொடுக்கவில்லை. அவனுக்கு அதுக்கப்புறம் நிக்க கூட முடியல. அவன் போய் தூக்கில் மாட்டி அவனே இறந்துட்டான். இன்னைக்கு வாழ்க்கையில் தெரியுது, இது நம்ம தப்பான பாதையில் போகிறோம், அல்லது இது தேவ சித்தம் இல்லை. இப்படி நம்ம டிராவல் பண்ணால், இப்படி நம்ம பயணித்தால் ஆண்டவர் கூட இருக்க மாட்டார். அப்போ வேண்டாம், ஆமாம், ரூட்டை மாற்றுவோம். ஆண்டவர் கூட இல்லை, ரூட்டை மாற்றுவோம். அவன் ரூட்டை மாற்றினா சில நஷ்டங்கள் வரலாம். ஹல்லேலூயா. ஆமா, நம்ம எது நம்ம நஷ்டமா பார்க்கிறோம், எதை நஷ்டமாய் பார்க்கிறோம், எதை லாபமாய் பார்க்கிறோம்? ஆமா, 100 தாலந்து வெள்ளியையா, பிரசனத்தையா? ஆமே, அவசியா பார்க்கிறான். அவன் கேட்கிறான், எல்லாம் ரைட்டு, ஓகே, ஆனா நான் 1,00,000 பேரை கூட இருத்திட்டேனே. அப்பதான் இங்க பாரு, அதை பார்க்கலாம்.
இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? இப்போ அமர்சியாவுக்கு பிளானை மாற்றலாம், ஆனால் இந்த 1,00,000 பேருடைய பகையை சம்பாதிக்க வேண்டியிருக்கும். நீ பாருங்க 10வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது அமர்சியா எப்ராயிமேரில் தன்னிடத்திற்கு வந்த சேனையை தங்கள் வீட்டிற்கு போய்விட பிரித்து விட்டான். அப்ப அவன் தீர்மானத்தை எடுக்கிறான், வார்த்தையின்படி தீர்மானத்தை எடுக்கிறான். அதனால் அவர்களுக்கு யூதாவின் மேல் என்ன உண்டாயிற்று? மிகுந்த கோபம் உண்டு உக்கிரமான எரிச்சலோட தங்களிடத்திற்கு திரும்பி போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்டாகும் வார்த்தையின்படி ஒருத்தன் தன் காரியத்தை மாற்றுகிறான் என்றால் சில எதிர்ப்புகள், சில கோபமூர்க்கங்கள் உண்டாகும். யூதாசே, நீ இல்லை நான் காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே அந்த 30 வெள்ளிக்காசை எரிஞ்சிருந்தேன்னா ஒருவேளை ஒன்னே அவரோடு கூட சேர்ந்து என்ன பண்ணியிருக்கலாம்? அரைஞ்சிருக்கலாம், ஏதோ பண்ணிட்டு. சில எதிர்ப்புகள் உண்டாகும். நம்ம அந்தந்த சின்ன சின்ன சில சில காரியங்கள் நடந்துடக்கூடாது என்பதுக்காக கொஞ்சம் அப்படி விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி பெரிய இழப்பு. ஒரு தேவ பிள்ளைக்கு உண்டாகிற மிகப்பெரிய இழப்பு என்ன தெரியுமா? பிரசனம் இல்லாத நிலை. ஒரு மீனுக்கு உண்டாகிற மிகப்பெரிய இழப்பு அது தண்ணீரிலிருந்து தரையில் தூக்கி போடுவது. அதுபோல ஆண்டவர் கூட இல்லைன்னா, அமர்சியாவே, நீ ராஜாவாக பதவியேற்கும் போது 25 வயசு, 25 வயசு கர்த்தர் உன் கூட இருந்து உன் ராஜ்ய பாரத்தை ஸ்திரப்படுத்தினதுனால இன்னைக்கு உன்னால என்ன செய்யற முடிகிற அளவுக்கு நீ வளர்ந்துருக்கிற தெரியுமா? 100 தாலந்து வெள்ளி கொடுத்து 1,00,000 பேரை உன்கிட்ட சேர்க்கிற அளவுக்கு நீ வளர்ந்துருக்கிற. இந்த உயர்வு கொடுத்தது யாரு? நீ 100 தாலந்து வெள்ளி போச்சின்னு சொல்றியே, அது எங்கிருந்து வந்துச்சு? யார் உனக்கு கொடுத்தது? கர்த்தர் தானே. அதை பார்க்கிலும் அதை பார்க்கிலும் அதை பார்க்கிலும் அதிகமாய் அதிகமாய். ஆமே. சில காரியங்கள் நம்ம போச்சு எது போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால என்ன பண்றோம்? சிலர் பாருங்க, கர்த்தருக்கு மகிமை, சில காரியங்கள் தங்களுக்கு கைவிட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக அவன் மாம்சிகமான முடிவெடுத்து மாம்சிக ஆலோசனை பண்ணி தேவன் யாரோடு இல்லையோ எப்படி அவர்களை அமர்சியா சேர்த்து கொண்டானோ அப்படிப்பட்டவர்களோடு ஐக்கியம் வைத்து கர்த்தர் கூட நம்ம செய்கிற ஆலோசனையில் கர்த்தர் கூட இருக்கிறாரா? நம்ம எடுக்கிற சிலரோடு சில காரியத்தை சேர்ந்து செய்வோம் தெரியுமா? அதில் கர்த்தர் கூட இருக்கிறாரா? இல்லையா? இல்லைன்னா விட்டா இது எனக்கு நஷ்டமாயிருமே, விட்டா இது எனக்கு கை கூடாமல் போயிருமே, போட்டோம். இன்னைக்கு கர்த்தர் அதான் சொல்றார். அப்படி போட்டு நீ போச்சுன்னா உன் லைஃபே போச்சுன்னு நினைக்கிறியா? இல்லை, அதை பார்க்கலாம், அதை பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதை பார்க்கலாம் அதிகம் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும். அதை பார்க்கலாம். இந்த காலை வேளையில் ஆண்டவரால் அதிகம் கொடுக்க கூடும், எல்லாவற்றையும் கொடுக்க கூடும். ஆமே. எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. ஆண்டவர்கிட்ட ஒன்று தான் கேட்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் எடுத்த தீர்மானங்களில் மாற்றி அமைக்க வேண்டியது இருக்கிறது. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஆண்டவரே சில காரியங்கள் நஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நான் தவறான காரியத்தை பிடிச்சிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அப்படி ஒரு சுத்திகரிப்பை எனக்கு கொடுங்க. ஆண்டவரே, சில காரியம் நம்ம இது நம்ம பெயரக்கூடாது. சில பார்த்துருக்கீங்களா? இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சிலருக்கு ஒரு 50,000 ரூபா இன்னொருத்தன் கையில் இருக்குன்னு வைங்களேன். கையில் இருக்கும், கேட்டு பார்ப்பாங்க, கிடைக்காமலே போகும். சோர்ந்து போய் ஒரு கட்டம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா மாம்சீகமாக முடிவெடுக்க ஆரம்பிப்பாங்க. இது பொதுவாக காமனாக யாரையாவது வச்சு சொல்ல வைப்பாங்க, அல்லது சிலர் மிரட்டுவாங்க. இப்படி போய் சொல்லிட்டு அது கேஸ் ஆகும். கேஸ் ஆகி 50,000 ரூபா வாங்குறதுக்கு 5 லட்சம் ரூபா செலவு பண்ண வேண்டியிருக்கும். செலவு பண்ணி கடைசியில் எனக்கு மறக்கவே முடியாது, நான் 10th படிக்கும்போது
இப்போ கிளாஸில் ஒரு என் கூட படித்த ஒரு பையன்கிட்ட செராக்ஸ் எடுத்துகிட்டு வர சொன்னார். அவன் செராக்ஸ் எடுத்துகிட்டு எல்லாருக்கும் ஒவ்வொரு பேப்பர் ₹1 வாங்கிட்டு இருக்கிறான். நான் அன்றைக்கி அந்த ₹1 கொண்டு போகல. சரி நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் ஈவினிங் என் அப்போ வீட்டில் லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி நாளைக்கு இந்த ₹1 கொண்டு வந்துடு, அப்போ லேண்ட்லைனுக்கு ஒரு ஃபோன் பண்ணணுன்னா ₹1.5. அப்போ நான் வந்துட்டு, டேய் நீ ₹1க்கு ₹1.5 செலவு பண்ணி என்கிட்ட கேட்குற பார்த்தியா, எனக்கு இப்போ திடீர்னு ஞாபகம் நம்ம சில காரியங்களை அதை விட மனசு இல்லாமல் பிடிச்சு வாழ்க்கையை திரும்பி பார்த்தா நிறைய இழந்திருப்போம். நம்முடைய சுகத்தை இழந்திருப்போம், நம்முடைய பலத்தை இழந்திருப்போம், நம்முடைய திராணி இழந்திருப்போம். அந்த ஒரு காரியத்தை வச்சுட்டு நம்முடைய எவ்வளோ நாட்களை இழந்திருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பார்த்தா ஆமாம், ஆண்டவர் இன்னைக்கு இங்கே பாரு, உன் நியாயம் எடுபட்டது போல இருக்குன்னு நீ கவலைப்படாத, நான் ஒருத்தர் இருக்கிறேன்ல. நீ நம்ம ஒரு கட்டம் தாண்டினா நம்ம மாம்சீகமான முடிவுக்குள்ளே போயிடும்ல. நான் எல்லாரும் உட்படுத்தி சொல்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மாம்சீகமான முடிவுக்குள்ளே போகும்போது நம்ம சிலரை காண்டாக்ட் பண்ண வேண்டி இருக்கிறது. இதெல்லாம் தேவன் கூட இருப்பாரா? தேவன் கூட இல்லைன்னா அந்த காரியம் வாய்க்காது. அப்போ அந்த காரியம் வாய்க்கலைன்னா இப்போ அந்த அமர்ச்சியா இந்த இப்போ ஏற்கனவே 3 லட்சம் 1 லட்சம் வேற எக்ஸ்ட்ரா வைக்கிற, அப்போ 4 லட்சம் பேரோட போனால் அந்த என்ன ஆயிரும்? லாஸ் ஆயிரும். ஆமே, 100 தாலந்து வெள்ளி லாஸ் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ புறப்பட்டு மொத்தமாக இழந்துட்டு நிற்காத. இன்னைக்கு அந்த 100 தாலந்து போனா போட்டோம். உன் தேவனாகிய கர்த்தர் அதை பார்க்கிலும் அதிகமாய் உனக்கு கொடுக்க கூடும். ஒரே வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்கிறேன், பிரசன்னத்தை இழந்துராதீங்க. தேவ பிரசன்னத்தை இழந்துராதீங்க. ஆமே, தேவ பிரசன்னத்தை இழக்கிறது படியா எந்த ஒரு காரியத்தையும் நீங்க திட்டம் பண்ணாதீங்க. தேவ பிரசனம் இழந்து போகும்படியா எந்த ஒரு காரியத்தை திட்டம் பண்ணாதீங்க. உங்க கையில் இருக்கிற கவன் போதும், உங்க கையில் இருக்கிற அந்த 5 கல்லு போதும். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவா. உன் கையில் இருக்கிற கொஞ்சம் மாவு போதும், உன் கையில் இருக்கிற கொஞ்சம் எண்ணெய் போதும். கர்த்தர் உன்னை வாழ வைப்பா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இது கைவிட்டு போயிடும் அப்படி சொல்லிட்டு மாம்சீகமா ஒரு முடிவெடுத்து பிரசன்னத்தை இழந்து போகாதபடிக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் நான் மாற்ற வேண்டி இருக்கிறது, நீர் எனக்கு உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செவையான வழியிலே, ஆமென், என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த வார்த்தை அப்படியே உங்க இருதயத்தில் பதித்து வார்த்தைக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். சில காரியங்கள் நஷ்டப்பட்டு சில பறித்து கொண்டது நிமித்தம் நீ கலங்காதே. இஸ்ரவேலர்களுக்கு வேலைக்கேற்ற கூலி அவங்களுக்கு கொடுக்கல. ஆனால் அவங்க எகிப்திலிருந்து புறப்படும் போது வெறும் கையா கர்த்தர் விடல. ஆமென், அங்கிருந்து பொன் பொருளோட தான் புறப்பட வைத்தார். அதுபோல நீ வடித்த கண்ணீரின் பலன் உன் கையில வரும். ஆமென். அதே நேரத்தில் அதை நீ அடைவதற்காக தேவனை இழந்துராத. ஆமென், தேவனை இழந்துராத. யூதாஸ் மாதிரி யூதாஸ் பார்க்குறான். அவன் நினச்சிருப்பான், நான் அந்த 30 வெள்ளிக்காசு வாங்காமல் இருந்திருந்தா. ஆமென், யூதாஸை இப்போ ஒன்றும் கெட்டு போகலை. நீ அந்த 30 வெள்ளிக்காசை இப்போவே பந்தியிலேருந்து எழும்பி போகும்போதே நீ என்ன பண்ணியிருக்கணும்? 30 வெள்ளிக்காசை வேண்டாம், நான் அவனை காட்டித்தர மாட்டேன், தூக்கி போட்டுருவோம். அதனால 4 பேர் ஒன்று முறைப்பான், 4 பேர் ஒன்று பகைப்பான். பரவாயில்ல யூதாஸே, வந்துரு. அடுத்து சில நாட்களில் நடந்தது என்ன தெரியுமா? இவன் 30 வெள்ளிக்காசை ரொம்ப பெருசா பார்த்து வைத்தான் அல்லவா? சில நாட்களில் நடந்தது என்ன தெரியுமா? அப்போஸ்தலர்கள் பாதத்துல ஒவ்வொருத்தரா கொண்டு போய் தங்க பணம், தங்க பத்திரம் எல்லாத்தையும் வித்து கொண்டு பணத்தை எங்க கொண்டு வச்சாங்க தெரியுமா? அப்போஸ்தலர் காலில் வைக்கிறாங்க. யூதாஸே, இன்னைக்கு நீ எதை பெருசா தூக்கி வைக்கிறியோ, நாளைக்கு அதுவும் காலில் இருக்கிற அளவுக்கு உனக்கு ஒரு மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறா. நீ அதை இழந்துட்டியே யூதாஸே, அதெல்லாம் இழந்துட்ட. 30 வெள்ளிக்காசு போயிடக்கூடாது. நான் கமிட் ஆகிட்டேன், நான் அதை வாங்கிட்டேன், இனி என்ன பண்ண, அது நஷ்டம் ஆயிரும். இங்க பாரு, அதை விட்டுரு. ஆமாம், அது நஷ்டம் ஆயிரும் சொல்லி இப்போ உனக்கு நஷ்டம் இல்லை, இப்போ நீயே இழந்துட்டியே, ஒன்னே இழந்து விட்டாயே.
ஆமென். ஆவியானவர் இன்னைக்கு காலையில் அநேகரோடு திட்டவும் தெளிவுமாய் பேசி உணர்த்துகிறதையும் எச்சரிக்கிறதையும், நான் உன் கூட இருக்கிறேன்ல, ஏன் எல்லாம் போச்சின்னு ஃபீல் பண்ற, நான் உனக்கு எல்லாம் அதை பார்க்கிலும் அதிகம் தருவேன் என்று கர்த்தர் உரைக்கிறதையும் என் ஆவியில உணர்ந்து பேசி கொண்டு இருக்கிற கண்களை மூடி தேவ சமூகத்தில் தாழ்த்தி, ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை இழந்து போகிற எந்த காரியத்தையும் நான் செயல்படுத்தாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே, ஓ ஆமென். பரிபூர்ண ஜீவன், ரெண்டு நிமிஷம் உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்திலே வைத்து ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தை இழந்து போகிற எந்த தீர்மானத்தையும் நான் எடுத்துடக்கூடாதப்பா. பிரசன்னத்தை இழந்து போகிற அப்படி ஒரு தீர்மானத்தை நான் எடுத்திருப்பேனே, ஆனால் அதை அமர்சியாவை போல ஆண்டவர் அந்த திட்டத்தை மாற்ற, அந்த தீர்மானத்தை மாற்ற எனக்கு கிருபை தாங்கப்பா. அப்பா, 100 தாலந்து வெள்ளிக்காக ஆண்டவர் உங்களை விடலப்பா, அந்த அமர்சியா விடலப்பா. ஆனா யூதாஸ் 30 வெள்ளி காசுக்காக உங்களை விட்டுட்டான்ப்பா. ஒரு யூதாஸின் நிலைமை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஐயோ, இது நஷ்டமாயிருமே, இப்படி பேசிட்டேன், அவங்க என்ன பகைச்சிருவாங்களே, இவங்க இப்படி நான் பார்த்து உங்களை இழந்தது போதும்பா, உங்களை இழந்தது போதும்பா. என் லைஃப்ல இனி நீங்க இல்லாம எதுவுமே இருக்க கூடாது ஆண்டவரே. ஆளுகை செய்வீராக, ஆளுகை செய்வீராக. எனக்கு கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆண்டவர் வார்த்தையின்படி நீங்க உங்க திட்டத்தை மாற்றி அமைப்பீங்கன்னா கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு தருகிற வார்த்தை, நஷ்டமானதை குறித்து கலங்காதே, அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பாருங்க. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிற இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினீர், பலப்படுத்தினீர், உணர்த்தினீர், எச்சரித்தீர், கற்றுத்தந்தீர். ஆண்டவரே, நீர் அதிகமானவைகளை செய்பவர், ஆச்சரியமானவைகளை செய்பவர், அதிசயமானவைகளை செய்பவர். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் போடுகிற திட்டங்கள், எடுக்கிற தீர்மானங்கள், ஆண்டவரே, உம்முடைய பிரசனம், உங்க சமூகம் எங்களோடு வருவதற்கு தடையா இருக்குமானால் அதை மாற்ற எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை அப்படி நடத்தும். நீர் எப்போதும் எங்களோடு. அன்று காலை சொன்னானே, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிட்டு, ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அதை நாம் எளிதில் சுதந்திரிப்போம். இந்த நிச்சயத்தோடு முன் செல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்யும். சில காரியம் நஷ்டமாகிவிடக் கூடாது என்பதுக்காக நாங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் ஒரு பெரிய இழப்பை நோக்கி போய்விடாதபடிக்கு, சில காரியங்கள் நஷ்டமானாலும் பரவாயில்ல, கர்த்தரோடு இருக்கணும். கர்த்தருடைய சமூகம், கர்த்தர் என்ன சொல்றாரோ அது போகும் என்கிற காரியத்தில் உறுதியாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நஷ்டங்களை கண்டவர்கள், ஏமாற்றங்களை கண்டவர்கள், இழப்பை கண்டவர்கள் உண்டு தகப்பனே. அவர்கள் வாழ்க்கையில உம்மிடத்திலிருந்து அதிகம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற மாதமாய் இந்த ஜூலை மாதம் 2026 இருப்பதாக என்று மனதார உம்முடைய நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் பாதுகாத்தரலும்.
இந்த மாதம் முழுவதும் கிருபை தாங்கட்டும். ஊழியங்களை ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்துவீராக. ஒவ்வொருடைய கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதியும். காத்திருக்கிறவர்களுக்கான வாசல்கள் திறக்கப்படட்டும். உம்முடைய நல்ல ஆவியானவர் ஒவ்வொருவரையும் செவ்வையான வழியிலே நடத்தும். பலவீனருக்கு நல்ல விடுதலை கொடுப்பீராக. தேசங்களில் யுத்தங்கள் நிறுத்தப்படுவதாக. ஜனங்களுடைய வாழ்வாதாரம் இயல்பு நிலைக்கு திரும்பட்டும். போக்கில் மரத்திலும் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் அதிகம் வெளிப்படுகிற இடைபடுகிற மாதமாய் இருக்கட்டும். அர்ப்பணிக்கிறோம். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.